கைத்தறி நெசவாளர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக நான் சொல்லுகிறேன். மிக பழமையான தொழில். நம்முடைய ஆடைகளை, பருத்தி ஆடைகளை வெளிநாடுகளில் நிறைய இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். எகிப்து, ரோம் போன்ற நாடுகளில் தமிழகத்தில் நெய்யப்பட்ட ஆடைகளை அவர்கள் இறக்குமதி செய்ததாக நம்முடைய வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆடைகளின் தரம், அந்த தரத்தை பற்றி ஏகப்பட்ட செய்திகள். பாலாடை போல இருந்தது, புகையை போல இருந்தது என்று மென்மைக்காக சொல்கிறார்கள். இன்று நம்ம சாயம் ஏற்றுகிறோமே, அந்த சாயம் போடுகின்ற தொழில் சங்க காலத்திலேயே இருந்தது. அதே போல இன்னைக்கு எம்ப்ராய்டரின்னு ரொம்ப பெருமையா நம்ம சொல்றோம். அந்த எம்ப்ராய்டரி நூலில் இழைகளில் பின்னுதல், பூ போடுதல் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்களால் செய்யப்பட்டு இருந்தது. ரொம்ப அழகா ஒரு பெரிய பூங்காவனம், நிறைய பூக்கள் பூத்த மங்காத தமிழ் என்று சங்கிய முழங்கு அந்த அன்னை தமிழுக்கு வணக்கம் செலுத்தி மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும், எங்கள் ரொட்டேரியன் கவர்னர் ரவிராமன் அவர்களுக்கும், ரோட்டரி மதவாவின் நிறுவன தலைவர் ஏ சிதம்பரம் அவர்களுக்கும், மற்றும் எங்கள் குடும்பமும் ரோட்டரி குடும்பத்திற்கும், என் சமூகத்தை சார்ந்த நெசவாளர்களுக்கும், எனது நண்பர்களுக்கும், மற்றும் மேடையில் வைத்திருக்கும் ரொட்டேரியன்ஸ், கவர்னர்ஸ் மற்றும் உயரிய பொறுப்பில் இருக்கும் அத்துணை பேர்களுக்கும் தனியாயத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குடிமக்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ வேண்டுமா அல்லது சாக வேண்டுமா என்பதை அவர்கள் முடிவெடுத்தால் சாகுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் கைத்தறி நெசவாளர்கள் என்பதை இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக தறியாடையத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த கைத்தறி நெசவாளர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கைத்தறி ஆடை என்று வைத்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கைத்தறி பொருட்கள் தயாராகிறதோ அதை கொள்முதல் செய்து அதை அந்த எஸ்டேட்டில் உள்ள தறி ஆடைகளை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் ஒட்டுமொத்த நிகர லாபத்தையும் ஒட்டுமொத்த தறி நெசவாளர்கள் தமிழகம் பூராவை இதுவரை 4 வருடத்தில் 15 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கேன். இதில் எனது பங்கும் அதிகம், விற்பனையில் கிடைத்த லாபம் அதிகம், என்னை சுற்றியுள்ள நண்பர்களுடைய பங்கும் 1/3 நண்பர்களும் அதிகம். ஒரு தொழிலகம் நடத்தி வருகிறேன். நான் பேசிக்காகவே கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவன். 17 வயதில் தறி நெய்து தொடங்கி 27 வயதில் தறி நெய்தேன். நான் SSLC பாஸ் பண்ணவுடன் என்னால் படிக்க வைக்க என் தந்தையால் பணம் முடியவில்லை. நான் ஒருவுடன் தறியை நெய்து PUC முடித்தேன். அதன் பிறகு BCom முடித்தேன். அந்த தறி தான் என்னை காவந்து பண்ணியது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த பட்டிமன்றம் இருக்கிறது. என்னுடைய பேர் சண்முகம். மோரோவர் இந்த தறி ஆடையத்தை உலகமறிய செய்வதற்காக நான் லண்டன்